பார்வோனின் கோபம். அப்போது இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் பார்வோனிடத்தில் போய் சத்தமிட்டு, உமது அடியாருக்கு நீர் இப்படி செய்கிறது என்ன? உமது அடியாருக்கு வைக்கோல் கொடாதிருந்தும் செங்கல் அறுத்து தீர வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுகிறார்கள். உம்முடைய ஜனங்களிடத்தில் குற்றம் இருக்க உமது அடியாராகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் சோம்பலாய் இருக்கிறீர்கள், அதனால்தான் போக வேண்டும், கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்கிறீர்கள். போய் வேலை செய்யுங்கள், உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை, ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கலை ஒப்புவிக்க வேண்டும் என்றான். நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர வேண்டிய செங்கலிலே ஒன்றும் குறைக்கப்படாது என்று சொல்லப்பட்டதினாலே இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள் தாங்கள் அனுபவிக்கும் வேதனைகளை பார்வோனிடத்தில் முறையிடுகிறார்கள். அவர்கள் பார்வோனுக்கு முன்பாக அழுது புலம்புகிறார்கள். அவர்களுடைய வேதனைகள் மிகவும் அதிகமாய் இருப்பதினால் அவர்கள் பார்வோனுடைய சமூகத்திலே சத்தமிட்டு அழுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் பார்வோனிடத்தில் போய் சத்தமிட்டு, உமது அடியாருக்கு நீர் இப்படி செய்கிறது என்ன? உமது அடியாருக்கு வைக்கோல் கொடாதிருந்தும் செங்கல் அறுத்து தீர வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுகிறார்கள். உம்முடைய ஜனங்களிடத்தில் குற்றம் இருக்க உமது அடியாராகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்று முறையிடுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள் பார்வோனிடத்தில் தங்களை பற்றி சொல்லும் போது தங்களை உமது அடியார் என்று சொல்லுகிறார்கள். இந்த வாக்கியத்திற்கு நாங்கள் உமது அடிமைகள் என்று பொருள். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு செங்கல் தயாரிக்கும் வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எகிப்தியர்களோ இஸ்ரவேல் புத்திரருக்கு செங்கல் தயாரிப்பதற்கு தேவையான பொருட்களை கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் புத்திரருக்கு வைக்கோல் கொடாதிருந்தும் அவர்கள் செங்கல் அறுத்து தீர வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. குற்றம் எகிப்தியரிடத்திலும் அவர்களுடைய ஆளோட்டிகளிடத்திலும் இருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்களை ஆளோட்டிகள் அடிக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள் தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை பார்வோனிடத்தில் சொல்லுகிறார்கள். ஆனால் பார்வோனோ அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோரும் ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் சோம்பலா இருக்கிறார்கள் என்றும் பார்வோன் தன் மனதிலே தீர்மானம் செய்திருக்கிறான். நிலத்தில் முறையிட வந்திருக்கிற இஸ்ரவேல் புத்திரரின் தலைவரை நோக்கி, நீங்கள் சோம்பலா இருக்கிறீர்கள், அதனால்தான் போக வேண்டும், கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்கிறீர்கள் என்று பார்வோன் அவர்கள் மீதே குற்றம் சொல்லுகிறான். இஸ்ரவேல் புத்திரரோ அதிகமான வேலையினாலும் ஆளோட்டிகள் அடிப்பதினாலும் செத்துப்போகும் நிலைமையில் இருக்கிறார்கள். ஆனால் பார்வோனோ அவர்கள் சோம்பலா இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறான். பார்வோன் எகிப்து தேசத்திற்கு ராஜாவாக இருந்தாலும் அவனிடத்தில் நீதி இல்லை. கர்த்தரே நம்முடைய நீதிபரராகவும் நியாயாதிபதியாயும் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள் பார்வோனிடத்தில் தங்களுடைய கஷ்டங்களை முறையிட வந்திருக்கிறார்கள். ஆனால் பார்வோனோ அவர்களை நோக்கி, போய் வேலை செய்யுங்கள், உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை, ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கலை ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லிவிடுகிறான். பார்வோனுக்கு இஸ்ரவேல் ஜனத்தார் மீது அன்பும் இல்லை, கரிசனையும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் கடினமாய் வேலை செய்ய வேண்டும் என்பதும் அவர்கள் அதிகமான செங்கல்களை அறுத்து முடிக்க வேண்டும் என்பதும் மாத்திரமே பார்வோனுடைய நோக்கமாயிருக்கிறது. அவன் இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையையோ அவர்களின் ஆரோக்கியத்தையோ கரிசனையோடு பார்ப்பதற்கு மறுத்து விடுகிறான். தங்களுக்கு இக்கட்டு வந்திருக்கிறது என்பதை இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள் காண்கிறார்கள். பார்வோன் அவர்களை நோக்கி, நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர வேண்டிய செங்கலிலே ஒன்றும் குறைக்கப்படாது என்று சொல்லுகிறான். இஸ்ரவேல் புத்திரரால் செய்ய முடியாத வேலையை அவர்கள் மீது கட்டாயமாக சுமத்துகிறான். வைக்கோல் கொடாதிருந்தும் செங்கல் அறுத்து தீர வேண்டும் என்பது இஸ்ரவேல் புத்திரருக்கு இயலாத காரியம். இஸ்ரவேல் புத்திரர் பழைய கணக்கின்படியே செங்கலை ஒப்புவிக்க வேண்டும் என்று பார்வோன் கட்டளையிடுகிறான். இதனால் எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரருக்கு இக்கட்டு வந்திருக்கிறது என்பதை அவர்களுடைய தலைவர்கள் காண்கிறார்கள். தலைவர்கள் பார்வோனிடத்தில் முறையிட்டு பார்த்தார்கள். ஆனால் அவனோ தன் இருதயத்தை கடினப்படுத்தி
இஸ்ரவேலரை கடினமாக உழைக்குமாறு கூறிவிடுகிறான். இஸ்ரவேலர் தங்கள் நம்பிக்கையை இழந்து விடுகிறார்கள். பார்வோனிடத்திலிருந்து இரக்கம் பெற முடியவில்லை. எகிப்தியரிடமிருந்து விடுதலை பெறுவதும் கூடாத காரியமாக தெரிகிறது. ஆகையினால் தங்களுக்கு இக்கட்டு வந்தது இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள் காண்கிறார்கள்.